ஹாய், என் பையனுக்கு 9 இயர்ஸ் ஆகப்போகுது. அவனுக்கு ஆட்டிசம்னு சொல்லிட்டாங்க. பல ஹாஸ்பிட்டல் பல இதில் பார்த்ததில்ல. அப்புறம் நாங்கள் இங்கே சென்னையில் இருந்தோம். சென்னையிலேருந்து மூவ் ஆகி துபாய்க்கு வந்துவிட்டோம். அப்போ துபாயிலேருந்து எங்களுக்கு ஒரு எங்கே போகிறது எப்படி திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில பையனை வச்சுக்கிட்டு. அதோடு நான் யூடியூப்பில் பார்த்தது தான் லோட்டஸ் கேர் ரிகேப். ஆன்லைனில் வீடியோ பார்த்துட்டு ஆன்லைனில் என் பையனை சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்டதில் ஒரு 20 செக்ஷன் தான் இருக்கும். நல்லா அவன் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலே அவனுக்கு கூடியிருக்கு. நல்லா ஐ கான்டாக்டும் கூடியிருக்கு. அவ்வளோ எஃபெக்ட் போட்டு எனக்கு சொல்லி தந்தாங்க. முன்னாடிலாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போனால் வெயிட்டிங் மூமெண்ட்டே அவன்கிட்ட கிடையாது. ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ஏரோப்ளேனில் இருக்கும்போதெலாம் ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டே வந்தான், கத்திக்கிட்டே வந்தான். இப்போ பார்க் போனால் கூட 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறான். அடுத்த ஊஞ்சலுக்காண்டி நம்ம விளையாண்டு நின்று ஊஞ்சாடணும் அப்படின்னு தெரியுது அவனுக்கு. வெயிட் பண்ணுறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தனியாகவே இருப்பான். நாங்கள் ஹாலில் இருந்தால் அவன் ரூமில் இருப்பான், நாங்கள் ரூமில் இருந்தால் அவன் ஹாலில் இருப்பான். அப்படி மாறி மாறி இருப்பான். இப்போ என்னோடையும் என் பாப்பாவோடையும் அவள் அப்பாவோடையும் எல்லாரோடையுமே விளையாடுறான். அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. யாரோடையும் எங்களாகாமே இருந்தான். இப்போ எங்களோட ஜாயின் ஆகி விளையாடுறான். எங்களை கரெக்டாக அந்த டயத்துக்கு எல்லாமே பண்ண சொல்கிறான். வெளியே போகணும்னு சொல்லிட்டா கரெக்டாக எல்லாம் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்தாரான். அவனுக்குள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்தாரான். அப்புறம் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டோம்னா எல்லோரையும் கூப்பிட்றான், வாங்க சொல்லிகிட்டே இருக்கிறிய வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். முன்ன மாதிரிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். இப்போ ஒரு பொருளோடு தெரியாமல் இருந்துச்சு, எவ்வளோ பொருள் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா பொருளையுமே தெரியுது. ஐ கான்டாக்ட், அவ்வளோ ஐ கான்டாக்ட் கிடச்சிருக்கு அவனுக்கு. ஒரு செகண்ட் தான் பார்ப்பான் என்னையும். யார் கூப்பிட்டாலும் அவன் பேர் சொல்லி கூப்பிட்டா ஒரு செகண்ட் பார்த்துட்டு உடனே திரும்பிடுவான். அவ்வளோதான். இப்போ நல்லா பார்க்குறான், கவனிக்கிறான். இங்கே இந்த அப்ராடில் இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வீடியோ கால் பண்ணால் அவன் பார்க்கவே மாட்டான். இப்போ எல்லார்ட்டையும் வீடியோ கால் ஒரு 1/2 hour கூட அவன் கேட்குறதுக்கு நாச்சும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவள் கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஸ்மைல் பண்ணுறான். அவங்க கேள்வி பண்ணி சிரிச்சா ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். வீடியோ கால் பார்க்கவே மாட்டான். ஒரு செகண்டோடு அவன் பார்க்க மாட்டான். அவ்வளோதான். ஒரு செகண்ட் பார்த்துட்டு உடனே எடுத்துருவான் கண்ணை, திரும்பிடுவான். இப்போ வீடியோ கால் பேசுகிற அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. சாப்பிடும்போதெல்லாம் டிவி ஆஃப் பண்ணிடணும், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ சாப்பிடும்போது டிவிலாம் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவன் எல்லாமே ட்ரை பண்ணுறான். முன்னாடி பண்ணவே மாட்டான். எதுவுமே அடம் பிடிப்பான். அட்டமெண்ட்டு அவ்வளோ அழுவான், விழுவான், அடிப்பான். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ ட்ரை பண்ணுறான். தெரப்பி கொடுக்க அவனுக்கு அப்போ அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது இது நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரியுது எல்லாமே. இப்போ ட்ரை பண்ணுறான். அதை எந்த தெரப்பி கொடுத்தாலுமே என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாலுமே ட்ரை பண்ணுறான். முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிவியில் காமெடி ஓடிச்சுனாலும் பாப்பாவுக்கு எனக்கு சண்டை, பாப்பாவை நான் அடிச்சிட்டேன், டிவியில் எதுவும் அடிதடி சண்டை காமெடி எதுவும் பார்த்தாலும் இப்போ சிரிக்கிறான். முன்னாடிலாம் நம்ம பார்த்து சிரிச்சிட்ருப்போம். அவன் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். அவன் வாட்டுக்கு அவன் உலகத்தில் இருப்பான். இப்போ எங்களோட லைட்டாக கனெக்ட் ஆகிறான். இப்போ தான் டிவி பார்த்து சிரிக்கிறான், காமெடி பார்த்து சிரிக்கிறான், எங்கள் பேச்சை பார்த்து சிரிக்கிறான். நான் பாட்டு பாடுறேன், பாட்டு பாடினா லாஸ்ட்டாக கிளாப் பண்ணுறான். நான் பாட்டு முடிச்ச உடனே எனக்கு கிளாப் பண்ணுறான் அவன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நம்மளுக்கு திடீர்னு ஒரு 20 செக்ஷன் தான் போயிருக்கேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்க விட்டும் பரவாயில்ல, நம்ம நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் அவனுக்கு இன்னும் மேலே சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு வயசாயிடுச்சுல, அவனுக்கு கூட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. இருந்த பையன் இல்லை. பாத்ரூம் அவனாக போய்க்கிறான், க்ளீன் பண்ணிக்கிறான். பாத்ரூம் போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணுறான். எல்லாமே எப்படின்னா
ப்ராப்பராக இருக்கிறான். இப்போ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு இப்போ அவ்வளோ கேப்சர் பண்ணி எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் நான். தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா லோட்டஸ் கேர் கேப்பில் நடத்துகிறாங்கல்ல ரேணுகா மேடத்துக்கு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.